வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் ஸ்ரீமதுரை பகுதியிலே இருந்து ஒரு தகவலை செய்தியை தந்திருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று 3 யானைகள் ஸ்ரீமதுரை, விமலகிரி மற்றும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல இடங்களில் சுற்றி திரிந்து அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை, வாழை மரங்களை, பாக்கு மரங்களை சேதப்படுத்தி தேயிலை தோட்டத்தில் திரிந்ததாக அந்த பகுதி மக்கள் பார்த்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் தேவாலயங்களுக்கு, சர்ச்சுக்கு சென்று வந்த குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், முதியோர்கள் என அனைவரும் அச்சப்பட்டு ஒளிந்து அந்த காட்டு யானையை விரட்டியதோடு மட்டுமல்லாமல் சாலை மறியலிலும் ஈடுபட்டார்கள். இதனை அறிந்த காவல்துறை நீலகிரி மாவட்டம் கூடலூர் துணை கண்காணிப்பாளர் வசந்தகுமார், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் போன்றோர்கள் அங்கே சென்று வனத்துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான தீர்வு ஏற்படும், இதற்காக உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்ததின் பயனாக அன்று தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தப்பட்டதாக போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அம்பலமூலா கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, கூடலூர் நீலகிரி மாவட்ட காவல்துறை துணை ஆய்வாளர் வசந்தகுமார், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து காட்டு யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்றும் தெரிவித்தார்கள். பாதுகாப்பு கொடுக்கறீங்க, ஆனா மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லீங்களா? காலையில இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இதோட நின்றுமா இங்க? அப்ப நீங்க கொஞ்சம் காலையில எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு வர்றாங்க. அந்த மாதிரி கத்திக்கிட்டு வருது. அந்த பையன் மட்டும் இருந்ததுனால தப்பிச்சாச்சு. குழந்தைங்க இருந்துச்சு என்ன பண்ணும்? இதுல இது இதோட முடியாது சார், நீங்க கொஞ்சம் இது பண்ணணும். டீம் இங்க தான் இருக்குமா? இங்க இருந்து போக மாட்டாங்க. காரியல தூங்கிட்டு இருக்காங்களே. யாரு? வாட்ஸ்அப்ல சார் அது யாரோ ஒரு முடிச்சு வந்தீங்க. அரை மணிக்கு எல்லாருக்கும் கஷ்டம்தாமா. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் கஷ்டம்தான். என்னன்னா வண்டி ஸ்கூல் நீங்க அது ஒருத்தர் ஏதோ அவ்வளவு அலட்சிப்படுத்தாதீங்க. நான் இருந்த நாடு ஓடி வந்திருக்கோம். പ്രേമനോട് തുറക്കാൻ പറയുന്നത് നാട്ടിലത്തെ പ്രശ്നം ഉണ്ടാവുമ്പോ സംസാരിക്കാനല്ലാതെ. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்பவுமே அந்த புலி இருக்குல்ல, പ്രേമനെ എവിടെയാണ് നോക്കണം. ആ കമ്മ്യൂണിറ്റി புலி அடிச்சிருக்காரு. யாரும் மாட்ட அவுத்துடாதீங்க, எதையும் யாரும் காட்டுக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேமராவையும் மாட்டிட்டு நாங்க வந்து வெடி அங்க கண்காணிக்க வேண்டியது இருக்கு. நாங்க இல்ல, வனத்துறை நாங்களும் இருக்கோம். ஆனா முக்கியமா அவங்கதான் வேலை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. இந்த ஒரே ஒரு தடவை இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம இங்க இருந்துட்டோம்னா அந்த புலியை கவனிக்க முடியாம போயிடும். அந்த புலி இங்க விட்டு தப்பிச்சு போயிருச்சுனாலும் பிரச்சனை, ஏன்னா திரும்ப எப்ப வரும்னு தெரியாது. சரிங்களா? எல்லாருமே இங்கே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனை வரும். அதனாலதான் வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொண்டு போய் நேற்று மண்வயல்லையும் அந்த புலி அடிக்கிற இடத்துல சர்க்கார் மூலையிலையும் போட்டு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இருந்தாலும் இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறனா முதுமலையில இருந்து ஸ்பெஷல் டீம் வந்திருக்காங்க. அவங்க இங்கதான் இருப்பாங்க. 2 வண்டியும் சேர்த்து கொடுத்துறாங்க, மாறி மாறி அவங்க பாப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த உங்களோட ஹெல்ப்புக்காக தான் இங்க போட்டிருக்குது.
அதனால இந்த ஒரு தடவை நீங்க எங்களுக்காக இந்த ஒரு தடவை சார். அப்ப இனி இது மாதிரி வந்தா நாங்க என்ன பண்ணணும்? அது சொல்லுங்க. நடந்துருச்சு அப்படின்னா நானும் எதிர்பார்க்கல. 15 நாளைக்குள்ள ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கோஆபரேட் பண்ணி கொடுங்க. சரிங்களா? அன்னைக்கு 15 வந்தாச்சு சார். அந்த 15 ദിവസം കൊണ്ട് സമരമാലില് റെഡിയാക്കി തരാന്ന് പറഞ്ഞതല്ലേ? போராட்டம் பண்ணலையும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரேஞ்சர் இவங்களும் எல்லாம் வந்து 15 நாளுக்குள்ள தீர்வு கொடுத்துறோம். கண்டிப்பா நீங்க ஆன வராது, நாங்க பாத்துக்கிறோம். இது பெங்களூர்ல இருந்து ஒரு டீம் வராங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டும் இங்க அந்த மாதிரி மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் நைட்னா பரவாயில்ல, சரி நைட் நீங்க உங்களுக்கு தூங்கணும், எங்களுக்கு தூங்கணும். காலையில 7 மணிக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சார்? காலையில பள்ளிக்கூடம் போக வேண்டாமா? அன்னைக்கு போராட்டம் பண்ணல, 15 நாள்ல கண்டிப்பா தீர்வு கொடுப்போம். யாரும் இந்த பக்கமே வராது, அதுக்குள்ள போர்ஸுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு டீமை கொண்டு வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா அந்த 15 நாள் முடிஞ்சு ஒரு மாசம் முடிஞ்சாச்சு, 2 மாசத்துக்கு வருது. ஆனா எந்த விதமான தீர்வு நம்பிக்கை இல்லைன்றாங்க. பிரச்சனை வராம இருந்திருந்தா அந்த டீம் இங்க தான் டிபார்ட்மெண்ட் போர்ஸ் இல்ல சார். நீங்க தான் இந்த லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்க போர்ஸ் கொண்டு வர வேண்டியது சார். நேத்து நானும் அங்க இருந்த தம்பி இருங்க போர்ஸ் இல்ல அப்படிங்கறது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுதான். ஆமா சார். இப்போ வந்து அடிஷனலா 12 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 வண்டி வந்துகிட்டு இருக்கு. அவங்கள காமிக்கிறதுக்கு தான் அவங்கள எல்லாருமே நான் கூப்பிட்டேன் சார். இந்த இவங்கள வச்சு யானே சார் இப்போ ஈவினிங் ஆட்டுறாங்க சார். இப்போ 36ல நிக்குது சார். இப்பளே ஆட்ட சொல்லுங்க சார். நம்ம சார் நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து சார் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தயவு செய்து அது வந்து பார்க்க முடியாது. இப்பையில இருந்தே ஆரம்பிக்கணும் சார். எங்களோட கொஞ்சம் நாங்களும் உங்க கூட இருக்கோம். நீங்க எந்த வழியில போறது அதெல்லாம் நாங்க ஈவினிங் மாற்றோம். அது மாதிரி டைமிங் மட்டும் மாத்திட்டு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதனை தொடர்ந்து ஸ்ரீமதுரை ஊராட்சி முன்னாள் தலைவர் சுனில் அவர்களும் தன்னுடைய கருத்தை சொன்னார் என்றும், இதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திராவிடமணி அவர்களும் மற்றும் CK மணி, பங்கு தந்தை தாமஸ், ஜார்ஜ் உள்பட பொதுமக்கள் பிரதிநிதிகள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்று வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு அவர்கள் கூறுகின்ற போது, பெரிய தோட்டங்களில் சோலார் மின்வேலி அமைத்ததே இந்த யானைகள் ஊருக்குள் வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று நமது செய்தியாளர் நீலமலை ராஜாவிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இருந்த போதிலும் இதற்கு ஒரு முடிவான தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக மக்களுக்கு தொல்லை தருந்து கொண்டிருக்கின்ற வனவிலங்குகள், புலி ஒருபுறம், சிறுத்தை புலி மறுபுறம், கரடிகள், இன்னும் யானைகள் என்று இந்த தொல்லையில் மக்கள் வாழ்வதா வீழ்வதா என்ற நிலையில் விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களும் குறைகளை தெரிவித்தார்கள். இதனால் வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்று ஒன்று கூடி இந்த தொல்லையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா, நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் ஸ்ரீமதுரை அம்பலமூலா பகுதியிலே இருந்து நேரடியாக இந்த தகவலை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த 3-4 மாசம் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா பேச்சாளர்களும் பேசின மாதிரி இந்த 3-4 மாசம் முதுமலையிலிருந்து யானைகள் இங்க வந்துட்டு போகும். ஆனா கூடலூர்ல இந்த ஏரியான்னு நான் சொல்லல, ஸ்ரீமதுரை ஏரியா பத்தி நான் சொல்லல, பிதர்காடு சைடும், பந்தலூர் சைடும், நாடுகனி சைடும், தேவாலா சைடும் இங்க எல்லாம் யானைகள் இருக்கு. நான் ஏன் வந்து ஃபென்சிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, ட்ரென்ச் வேணும். ஃபென்சிங் ஏன் வேணாம்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனித ஜூ மாதிரி ஆகிடக்கூடாது.
நம்மளும் உள்ள வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற யானைகளும் உள்ள வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ ஸ்ரீமதுரையா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் குடில் வயலா இருக்கட்டும், இல்ல மண் வயலா இருக்கட்டும், இந்த ஏரியாஸ்ல எல்லாம் நிறைய இடத்துல பாடந்துறை ஏரியாவா இருக்கட்டும், அஞ்சுகுன்னவா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து யானைகள் வந்ததே கிடையாது. ஆனா இப்ப வருது. ஏன் வருது? ஏன் அந்த இப்போ எங்கேயுமே வராத யானைகள் இதுக்கு முன்னாடி வந்த பல வருடங்களா வந்து வராத யானைகள் இன்னைக்கு ஏன் இங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய இடத்துல பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் வந்து இப்போ 2 கிலோமீட்டர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கிற சிறு குறு விவசாயிகள் ஃபென்சிங் பண்றதை பத்தி நான் பேசவே இல்லை. பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் அவங்களுடைய இதுக்காக பெரிய லெவல்ல வந்து ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 ஏக்கர்ல வந்து ஒரு சின்ன விவசாயி வந்து ஃபென்சிங் பண்றாரு அப்படின்னா, ஒரு யானை வருது அப்படின்னா அந்த ஃபென்சிங் வந்து 2 கிலோமீட்டருக்கு 2 ஏக்கருக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து டிவியேட் ஆகி போறதுக்கு வந்து 100% வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்தை கடந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய பெரிய சோலார் ஃபென்சிங் ஏன் 2008 வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, 2008ல இருந்து நம்ம சோலார் ஃபென்சிங் போட ஆரம்பிக்கிறோம். சோ பெரிய பெரிய எஸ்டேட்ஸ்ல சோலார் ஃபென்சிங் போறதுனால 500 ஏக்கர் 600 ஏக்கர் ஏரியால சோலார் ஃபென்சிங் போட்டதுனால அந்த இடத்துல பூந்து போயிட்டு இருந்த யானைகள் இனிமேல் போக முடியாதனால புது இடங்களுக்கு வருது. அப்படிதான் வந்து பாடந்துறை சைடும் அஞ்சுகுண்டு சைடும் வந்து ஃபென்சிங் பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் ஃபென்சிங்னால மாறி வருது. ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கங்க. நான் வந்து ரொம்ப நேரம் பேச விரும்பல. எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி பசங்க உங்க வீட்லயே இருப்பாங்க. எம்எல்ஏ சார் சொன்னது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. பப்ளிக்கு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் இங்க இருக்கிறேன் அப்படி நான் ஊருக்கு போய் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது. போன சனிக்கிழமை தான் போயிட்டு வந்தேன். நான் இருக்கிற இடத்த தான் நான் என்னோட ஊரா பாக்குறேன். இந்த கூடலூர்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தீர்க்கமான கருத்து. அதே மாதிரி என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்து நடக்கும்போது அது என்னுடைய தோல்வியை தான் நான் பாக்குறேன். ஒரு உயிர் போகுது, அது வந்து எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி என்னுடைய தோல்வி, நான் வந்து தோத்துட்டேன் அதனாலதான் ஒரு இடத்து நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற டைப் நான். சோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது, இங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய முழுக்க நோக்கமும். ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வேணும். இந்த ஃபென்சிங்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரச்சனை தள்ளி விடுறது வந்து ஒரு இதா இருக்காது, ஒரு சொல்யூஷனா இருக்காது. அதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து இதை வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவா சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய கருத்தையும் நான் இங்க வைக்கிறேன். ஒரு கமிட்டி சொன்னாங்கல்ல, தயவு செஞ்சு அந்த கமிட்டியில என்னையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க, என்னுடைய ரேஞ்ச் ஆபீசர்ஸையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க. எல்லாருமே உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து பேசுறதுனால தீர்வுகள் பல வரும். நான் ஒரு போராட்டத்துல வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்பாங்க. சரி நாங்க கொடுத்துறோம் அந்த போராட்டத்தை இது பண்றதுக்காக அன்னைக்கு வந்து சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சொல்லிட்டு போயிருவோம். அது வந்து காலகாலத்துக்கு நடக்காம இருக்கும். அதை பத்தி அதனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், மக்கள் கூட உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் வந்து சொல்யூஷன் தீரும். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, மக்களோடவும் சேர்ந்து நம்ம வந்து உட்கார்ந்து பேசினாதான் இந்த கூடலூருக்கான பிரச்சனைகள் தீரும். ஏன்னா என்னை விட உங்களுக்கு நாலேஜ் நிறைய இருக்கும், ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது நிறைய தெரியும். எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கங்க, கர்நாடகா எடுத்துக்கங்க, பக்கத்துல இருக்கிற கேரளா எடுத்துக்கங்க, எந்த ஸ்டேட்டா எடுத்தாலும் ஃபென்சிங் வந்து ஒரு தீர்வே கிடையாது. நான் ஃபாதர் சார் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க ஆபீஸ் வாங்க, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் பப்ளிக் கிட்ட பேசுறேன் சார். நீங்க பேசுங்க சார். சாரி நீங்க பேசுங்க. இல்ல இதே மாதிரி தான் நேத்தும் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு ரேஞ்ச் ஆபீசர் கூட பேசும்போது தகாத வார்த்தைகள்ல பேசுறது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. நான் மக்கள் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க வந்து நடுவுல வந்து சில பேர் வந்து பேசுறதுனால எந்த அளவுக்கு மக்களுடைய என்னுடைய புரிதல் மக்களுக்கும் மக்களுடைய பிரச்சனைகள் எனக்கும் வந்து தெரியும் அப்படி வந்து சேருங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்றோம், ஸோ ஃபென்சிங் வந்து போட்டுட்டா பிரச்சனை தீர்ந்துரும். 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்துல பிரச்சனை ஜாஸ்தி ஆகி டெத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்டேட் நீங்க வந்து இந்த டேபிள்ல நீங்க வந்து இப்போ நீங்க கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, சார் இந்த ஸ்டேட்ல வந்து இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க, சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஸ்டீல் ஒயர் ரோப் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஒரு ரயில்வே ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுங்க. எந்த ஸ்டேட் வேணாலும் நீங்க எடுத்து சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால் போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன். எந்த இடத்துலயுமே ஃபென்சிங் வந்து ஒரு சொல்யூஷனா இருந்ததே கிடையாது. அது ஜாஸ்தி ஆயிருக்கு, இன்னும் பிரச்சனைகளை ஜாஸ்தி தான் பண்ணிருக்கு. அதனால நீங்க என்ன மாதிரி பசங்க, அதுதான் முதல்ல சொன்னேன், என்ன மாதிரி பசங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, நீங்களே உங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க எந்த இடத்துல இந்த ஃபென்சிங் வந்து பிரச்சனை தீர்ந்து. அதனாலதான் அந்த கமிட்டில எங்களையும் சேர்த்துங்கன்னு நான் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவோம், இதுக்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்னுடைய சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இபிடி கேட்டாங்க. இபிடிக்கு வந்து நான் முழுக்க வந்து என்னுடைய பொறுப்பு அது. இபிடி வந்து
ஒரு கமிட்டியை நான் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையிலேயே இதுதான் சொன்னேன். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். பப்ளிக்ல இருந்து ஒரு 10 பேர், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 10 பேர், எங்களுடைய ஆட்கள் ஒவ்வொரு மான்சூனுக்கு முன்னாடி, ஒவ்வொரு மழை காலத்துக்கு முன்னாடி, மழை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாம இபிடி வந்து மெயின்டைன் பண்ணாம விட்டுறோம். மழை காலத்துல வந்து அது வந்து பிரீச் ஆயிருது. பிரீச் ஆகிறதுனால ஈஸியா வந்து யானைகள் வெளியில் வந்தது. ஸோ அதனால போன மீட்டிங்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவோம். பப்ளிக் வந்து எனக்கு வந்து அதுல பப்ளிக்கும் வேணும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு வேணும் அந்த அளவுக்கு எனக்கு பப்ளிக்கும் வேணும். ஒரு 20 பேர்த்தோட பேர் கொடுங்க. ஸ்ரீமதுரைனா ஸ்ரீமதுரை ரெவன்யூ வில்லேஜ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ, நம்ம வந்து ஒவ்வொரு மலைக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இபிடி பிரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நானும் இன்ஸ்பெக்ஷன் வர்றேன், நீங்களும் இன்ஸ்பெக்ஷன் வாங்க. அந்த இடத்துல மலைக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டா இபிடியை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு வந்து 100% வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்லி தெரியும். நிறைய நேரத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாதனாலே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுதான் வந்து இங்கே இது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஈரோட்ல சத்தியமங்கலத்தில் டிஎஃப்ஓவா இருந்தப்போ இதுக்கான ப்ரொபோசல் நம்ம அனுப்பியிருக்கோம். பட் ஆனால் 100 நாள் வேலை திட்டம் வந்து ரேஞ்சர் சார் வந்திருக்காங்க. உங்களோட பணியாட்களும் ரொம்ப இரவு பகல் இல்லாம பணியாற்றி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அதுல தீர்வு கிடையாது. அதனால எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பா இப்ப இந்த தொல்லை பண்ற யானையை வந்து உடனடியே குலுக்கி யானையை வச்சு நீங்க உள்காட்டுகள் துரத்தப்பட வேண்டும். இது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி தர வேண்டும். டிடி மேடம் அந்த ரேஞ்ச் ஆபீஸ் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், அடிக்காடு கண்டிப்பாக வனத்துறை சார்பில் அந்த 100 மீட்டர் வெட்டி தர வேண்டும். ஏன்னா மக்களை பாதுகாக்கும் என்பது அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க கூடாது என்று நாங்கள் சொல்லி, அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்களை பாதுகாக்க வேண்டியது அனைவருக்கும் கடமை இருக்குது. வனத்துறை எவ்வாறு வனத்தையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கின்றதோ அந்த அளவுக்கு மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வனத்துறை சார்பாக நாங்கள் கேட்கிறேன். அரசு அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் எம்எல்ஏ இருக்காரு, அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அடிக்காடு கண்டிப்பாக எங்களுக்கு வெட்டி கொடுக்க வேண்டும். வனத்துறையில வந்து டெய்லி 1500 பேரை வச்சு வந்துட்டு உள்காட்டுல வந்து அதை வெட்டுறாங்க. எதுக்காகனா அந்த உண்ணிச்செடியும் அந்த பூச்செடியும் எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த கண்காணிக்கிறது மக்களை பாதுகாப்பதற்காக நீங்க கண்டிப்பாக உங்களுடைய அயராதிகாரிகிட்ட சென்று நியாயமா இந்த மக்களை பாதுகாப்புக்கு இந்த 100 மீட்டர் வெட்டி எடுக்கணும்னு சொல்லணும். ஒண்ணு வந்து இன்னொரு விஷயம் வந்து சார் வந்து டெக்னாலஜியில வந்து ஆனமலையில ஒரு புதிய மாடல்ல வந்து இருக்குன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் மறுக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்க நிறைய, அதாவது உங்களுடைய சிறு வயதுல ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசராக இருக்கணும்னா கண்டிப்பா உங்களுடைய திறமையில தான் வந்திருக்கணும், எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனா கண்டிப்பாக எங்களுடைய அனுபவங்கள் இந்த யானைகள் இந்த 7 கிலோமீட்டர் பகுதியில் வர்றதுக்கு எங்களுக்கு இப்ப தற்சமே நீங்கள் சோலார் மின்வேலி அமைத்து தர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கணும், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தொரப்பள்ளியில இருந்து அம்பலமூலா வரைக்கும் 5 லைன் பென்சிங் இருந்தது. வனத்துறை தோற்றிருந்தது. வனத்துறை சார்பில் வைல்ட் லைஃப் சார்பில் முதுமலை ஃபாரஸ்ட் முகாலமாக 5 லைன் மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா அது பராமரிப்பு பணி இல்லாமல் அது போனது. ஆனா கண்டிப்பாக இந்த ஒரு 7 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து சோலார் மின்வேலி, இதுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு மரத்துக்கு கூட போனாங்க. ஏன்னா எல்லாம் குடியிருப்பு பகுதி. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை முடிவுனா ஸ்ரீமதுரை மட்டும் மக்கள் இல்லை, நான் சொல்லியிருந்தேன் 3 பகுதி, பேரூராட்சி, கூடலூர் நகராட்சி, ஸ்ரீமதுரை, இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்குது. முதுமலை பகுதியில் இந்த 7 கிலோமீட்டருக்கு தற்சமயம் உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் தான் எனக்கு தோன்றது. மேக்ஸிமம் 1 கிலோமீட்டருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வரும். ஏன்னா போஸ்ட் வேண்டாம். அதனால இது வந்து உங்களோட அயராதினா ஒரு பங்கு வேண்டாம் நான் சொல்லுகிறேன். என்னுடைய தரப்பில் சொல்லி தருவதற்கு நான் தான். ஏன்னா மக்களை பாதுகாத்தே ஆகும். அதுக்கு நாங்கள் எவ்வாறு எடுத்தோம்ல ஒரு பங்குல வந்து ஒரு பங்கு இந்த மக்களை பாதுகாப்பதற்கு தொரப்பள்ளியில இருந்து இந்த செம்பக்கொல்லி வரைக்கும் நீங்கள் ஒன் சைடுல வந்து உடனடியாக ஒரு பென்சிங் போட்டு விடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய டீம் வந்து ஒரு 20 பேர் 25 பேர் இருந்தா 10 இடத்துல யானை இறங்குது. உங்களாலே ஏன்னா அந்த அதிகாரிகள் வந்து இரவு பகல் தூங்காம வேலை பண்றாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அதனால உங்களுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். உங்களோட அயராதிகாரி கிட்ட பேசி, இனி உங்களோட அயராதிகாரி பேசிட்டு முடியலன்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சியோட அதிகாரிய கட்சி நிர்வாகத்தைய மத்திய அரசு பிரதிநிதியோ மாநில அரசு பிரதிநிதியை கொண்டு போய் உயரதிகாரி கிட்ட கொண்டு அதுக்குள்ள அனுமதி வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அந்த மாதிரி போட முடியாதுன்னு இருக்குன்னா நீங்க லெட்டர்ல எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. சோலார் மின்வேலி அமைப்பதற்கு அரசு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதை முடிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய உயிரை பாதுகாக்கணும். நேத்து கூட யானை வெளியே வந்துருச்சு. அதனால தயவு செய்து உங்களுடைய பணியாட்கள் ஆனா தடுக்க முடியாது.
அதனால காவல்துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக நாங்கள் சாலையில் போகும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனா மக்களை பாதுகாக்க கடமையும் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாமல் இருக்கும்னா கண்டிப்பாக இது ஒரு உயர் அதிகாரி என்ற அடிப்படையில் நீங்கள் எந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு உடனடியாக அந்த காடை அகற்றி ஒரு சோலார் மின்வேலி அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி பெறுங்கள். அனுமதி இல்லை, அரசாங்கத்தால் அனுமதி கொடுக்க முடியாது என்றால் நீங்கள் லெட்டர்ல ஒண்ணு கொடுங்க. மத்திய அரசோட மாநிலமாக இருந்தாலும் மாநில அரசோட உயர் அதிகாரி இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த முடிவுக்கு நீங்கள் வரவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களால உயிரை வாழ முடியாது, விவசாயம் வாழ முடியாது. இது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, சிறிமதுரை, மண்வயல் போன்ற பகுதிகளிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நேற்றைய முன்தினம் கூட அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி தெரியவில்லையா? அந்த பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி சிறப்பான செய்திகளையும் இன்னும் உள்ளூர் செய்திகளையும் உண்மைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணத்தை கட்டித்தானே நீங்கள் உங்களது இல்லங்களிலே கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் கேளுங்கள், எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று. எந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்